நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்ச நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என் மூத்த பிள்ளை இளைஞர் அணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். அமைச்சரவையில் இளைஞரணியில் இருந்தவங்க 10 பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, 24 பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க, 4 பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, மேயரா 3 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னே இருந்த கேபினெட்லையும் இளைஞரணியில் இருந்து அமைச்சர்களாக தேர்வாகி இருந்தாங்க. அப்படிப்பட்டனா மறந்துடுவானா? என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்க சீனியர்ஸ் போல உங்க முன்னோடிகளை போல நீங்களும் உழைக்கணும். மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன்பிறப்புகள் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.